கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைக்காக முதல் கட்டமாக மாஸ் கிளீனிங், அப்புறம் இருக்கக்கூடிய தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் கொசுக்கள் பெருகாமல் இருப்பதை உறுதி செய்வது பரவலாக முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத், கிராமப்புறங்கள் எல்லா இடங்களிலும் அலுவலர்கள் அவங்க பணியை தொடர்ந்து மேற்கொண்டிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது நம்மளுடைய மருத்துவமனையில் தயார் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது சம்பந்தமாக ஆய்வுகள் டீன், ஜேடி ஹெல்த், டிடி ஹெல்த் இவங்களுடைய சார்பாக இன்றைக்கி ஆய்வு செய்தோம். சராசரியாக இங்கே மற்ற ஃபீவர் கேசஸ் அப்படின்றது ஒரு 300 கேஸ் வருதுங்க. அதில் வரக்கூடிய ஒவ்வொன்றுமே தொடக்க நிலையிலேயே ஸ்க்ரீன் பண்ணி அதை நேராக டெஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு டெங்கு இருக்கா இல்லையான்றதை அந்த உரிய சோதனை மூலம் அறிவிஞ்சு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவ் இருக்குது. அது அவங்க தொடர் கண்காணிப்பில் வச்சு தொடர்ந்து மருத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. இதர காய்ச்சல் இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையாக இருக்குன்ற காரணத்தினால இதர காய்ச்சல்களும் வர்றது உண்டு. அதற்கான மருத்துவத்திற்கான வார்டும் இங்கே தொடர்ந்து சிகிச்சை கொடுத்து மருத்துவ அலுவலர்களும் செவிலியர்களும் டீன் மற்றும் ஜேடி எல்லாம் தொடர் கண்காணிப்பில் தொடர்ந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. இது வரைக்கும் அஃபெக்ட் ஆனது ஒரு சில்ட்ரன். அந்த சில்ட்ரன் இப்போ ஸ்டேபிளாக இருக்காங்க. தொடர்ந்து ஐசியூவில் வச்சு நல்ல கண்காணிப்பில் இருக்காங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. வரக்கூடியதில் டெஸ்ட் பண்ணுறதுல 2 விஷயங்க. தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய டெங்குவாக இருந்ததுன்னா மருத்துவம் பார்த்து அந்த நிலைமையிலையும் நம்ம அவங்களுக்கு சரிப்படுத்தி அவங்கள 2 நாள் அப்சர்வேஷனில் திரும்ப அனுப்பிடுவாங்க. கூடுதலாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தொடர் பராமரிப்பு, ஐசியூ இந்த மாதிரி தேவைப்படும். இப்போதைக்கு அப்படி இருக்கிறதுல ஒரு கேஸ் மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு பராமரிப்பு பணியில் இப்போ நல்ல ஸ்டேபிளாக இருக்காங்க. ஒன்றும் சிரமத்துக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்காணிப்பில் தொடர் மருத்துவ சிகிச்சையிலையும் இருக்கிறாங்க. சராசரியான ஒரு அளவு. அந்த காய்ச்சல் என்பது டெங்கு மொத்தமாக டெங்கு அல்ல. அது இதர காய்ச்சல்களும் இருக்குது. சளி காய்ச்சல் இருக்குது, வைரல் ஃபீவர் இருக்குது, இதர வகையான காய்ச்சலும் இருக்குது. எல்லா காய்ச்சலையுமே நாங்கள் என்னென்னா ப்ரிசூம் பண்ணி முதல்ல டெங்குவாக இருக்குமோ அப்படின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு டெஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு தான் நம்ம அடுத்தது எந்த வகையான காய்ச்சல்ன்றதுக்கான மருத்துவ முறைகளை டீனை ஜேடி ஹெல்த் மற்றும் மெடிக்கல் ரெசிடென்ஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்துட்ருக்குறாங்க. வைக்கிறாங்களாம்மா? இல்லை சார், இப்போதைக்கு தான் போட்டு இன்னும் அவங்க வீட்டை சொல்லுங்கள். டாக்டர் சொல்லுங்க நைட்டு ஊற வைக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பிடிங்க. நீங்கள் எங்கள் பிரச்சனை இந்த மாதிரி பிடிங்க. இந்த மாதிரி அந்த பேஷண்ட் வரும்போதே 1.7 lakhs இருக்குது சார். சில்ட்ரன் இப்போ 3 பேர் அதில் ஒருத்தவங்க படிக்கிறாங்க.